அவரகிலை மேலே மாமரகிலை மேலே மார்கழி பனி போலே பூமகள் மடி மீது நான் தூங்கவோ ராத்திரி பகலாக ஒருபோதும் விலகாமல் ராஜனை கையேந்தி தாளாட்டவோ நாளும் நாளும் ராகம் தாளம் சேரும் நேரம் கீதம் பாடும் தூங்காத வெடிகள் ரெண்டு உன் துணை தேடும் நெஞ்சம் ஒன்று செம்பூ மஞ்சம் விரித்தாலும் தண்ணீரை தெளித்தாலும். Hi everybody, this is Rehana here. On பண்ணலாமா? நான் பிடிச்சிக்கிறேன் சார், கொடுங்க. Yeah. Hi everybody, this is Rehana here. இந்த wow events ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடத்துனாங்க. இதில் என்னை பற்றியும் போட்டிருந்தாங்க. இட் வாஸ் a big surprise for me. அதில் பாடின சிங்கர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பாடினாங்க. எல்லாருக்கும் எஸ்பெஷலி the first 5 அவங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. they have beautiful voices. அவங்கள அழகாக செலக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி அவார்ட்ஸ் இவங்க அடிக்கடி பண்ணிட்டு இருக்காங்க எவ்ரி இயர். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹர். இது இன்னும் பெரிய விழாவாக பெரிய காம்படிஷனாக வந்து அவங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா சக்ஸஸ் வரணும். தேங்க்யூ ஸோ மச். இல்லை ஏன்னா நிஜமாகவே நல்லா பாடினாங்க. இப்போது நல்லாவே பாடலைன்னா நான் 3rd ப்ரைஸ் கூட கொடுக்க மாட்டேன் தெரியுமா. இன்னும் சில இடத்துலாம் போயிட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் தான் நல்லாயிருக்கு, 3rd நல்லா இல்லை நான் கொடுக்க மாட்டேன்னே சொல்லியிருக்கேன் சில இடத்துல. இவங்க எல்லாருமே நல்லா ரொம்ப நல்லா பாடினாங்க. அண்ட் அதனால தான் ஐ ஃபெல்ட் லைக் எல்லாருக்கும் ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சிட்டு கொடுத்தேன். ப்ராஜெக்ட்ஸ் என்னோட டைரக்டர் காமராஜ்னு ஒருத்தரோட ப்ராஜெக்டோட ஆந்தாலஜி அம்மு அபிராமி நடக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அபவுட் ரிவெஞ்ச். ஸோ அதனால் ஹவ் அ விமன் இஸ் ரிவெஞ்சிங். ஸோ அதனால் அந்த பர்டிகுலர் ஆந்தாலஜியில் நான் மியூசிக் டைரக்ஷன் பண்ணி இப்போ தான் ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கேன். அது எப்போ ரிலீஸ் ஆகும் தெரியல. பை காட்ஸ் கிரேஸ். எப்போ வேணாம். தேர் திருவிழா பாடியிருக்கேனே. ஆல்வேஸ் ரஹ்மான்னா எனக்கு அவ்வளோ இது எஸ்பெஷலி டு ஒர்க் வித் ஹிம் ஆஸ் அ மியூசிஷியன் ஆஸ் அ சிங்கர் இட்ஸ் அ கிரேட் டிலைட். எல்லா சிங்கர்ஸ்க்குமே அது ஒரு வரப்பிரசாதம் இல்லையா. ஸோ ஐ எம் வெரி வெரி லக்கி டு ஒர்க் வித் ஹிம். எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் கேட்குறீங்க? வை நாட் போத்? ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட் இயருக்கு வந்திருக்கேன். ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் பண்ணுறாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, கேஷ் ப்ரைஸே ஒரு பெரிய ப்ரைஸாக இருக்குது, 2 lakhs. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு தராங்க. வெளியில் வந்து மியூசிக் டைரக்டர் பேசியோ இல்லை டேரக்டர் பேசி அவங்களுக்கு சான்ஸும் வாங்கி தராங்க. அதனால் இந்த இசை 24/7 பெஸ்ட்டு குவாலிட்டி அதை சொல்லலாம். ஏன்னா வெறும் காம்படிஷன் எடுத்துகிட்டு போகாமல் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறதுன்றது பெரிய விஷயம். அதனால் அந்த 3 பேருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். பெரிய பெரிய படம் தான் இப்போ வந்து டக்குன்னு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சேல் ஆகிடுது. உங்கள் படமும் சேல் ஆகிடுன்னு நாங்கள் எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்தது. அது எப்படி இருக்குது? சேல் பண்ணிட்டோம். லோக்கல் சரக்கு படம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். நல்லபடியாக திரு வினோத்குமார் அவர் பேர், வாராகி சாமி ஃபிலிம்ஸ், அவங்க தான் நம்ம படத்தை வாங்கி இன்றைக்கி 26ஆம் தேதி கம்மிங் 26th வந்து லோக்கல் சரக்கு ரிலீஸ் ஆகுது. நல்லா ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்குது. அவருக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தில் எங்கள் படத்தை வந்து அவர் நம்பிக்கையோட வாங்கி அவர் இந்த படத்தை வாங்கினால நல்லா டபுள் லாபத்தை அடைஞ்சு அவர் மென்மேலும் அடுத்த படத்தை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இல்லை, நான் படம் போட்டு காமிக்கும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நல்ல ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குன்னு அப்படின்னாரு. நல்லா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, பெஸ்ட்டு மெசேஜஸ். ஒரு உமனுக்கு இன்னைக்கு சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் உமன் எவ்வளோ சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றது தான் அந்த லோக்கல் சரக்கோட கண்டென்ட்டே. நீங்கள் லோக்கல் சரக்கோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ½ hour பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெண்கள் வந்து எவ்வளோ வந்து சேஃப்டியாக இருக்கணும், தைரியமாகவும் இருக்கணும் அப்படின்றது தான் அந்த ½ hour கண்டென்ட். அதனால் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வினோத்குமார் சார். அதுதான் அருமையாக வந்திருக்கு. நல்லா உங்களுக்கே தெரியும், ஒரு கானா பாட்டு ஒன்று இருக்குது, இந்த கண்ணால மயக்கிரின்னு ஒரு பாட்டு இருக்குது. 2வது ஒரு நல்ல மெலோடி சாங் விவேகா சார் எழுதியிருக்காரு. நல்ல பெஸ்ட்டு மெலோடியாக வரும். இந்த வாரம் படம் நிறைய படம் இருக்குது. உங்கள் படம் வந்து
ரிலீஸ் பண்ண போகிறீங்க, எப்படி கேஷ் வருது, எவ்வளோ? இது என்கிட்ட இந்த வாங்கினவர் வந்து என்ன சொன்னார்னா, நேற்றுக்கு ஒரு 2 days பிஃபோர் பேசும்போது நல்ல ஒரு தேட்டர்ஸ் தான் கவுண்ட்டு சொல்ல முடியல என்னால் கரெக்டாக, ஏன்னா நாளைக்கு அது ஏறலாம் இறங்கலாம், என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. அதனால் தேட்டர்ஸ்க்கு வந்து நல்ல தேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றையில் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் எனக்கு தேட்டர்ஸ் ஏறும் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த படத்தை பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து கூட்டம் வந்து அலம்புவதும் கண்டிப்பாக காமெடி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்னால கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஸ் அதிகமாகும் நம்பிக்கை இருக்குது. இப்போலாம் வந்து புது புது படம் வருது, ஆனால் வந்து ஏற்கனவே வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க படத்துக்குள்ள. அது எப்படி வந்து புது டேரக்டர், புது ப்ரொடியூசர்லாம் வந்து உள்ள சின்ன சின்ன டேரக்டர்ஸ்லாம் ப்ரொடியூசர்லாம் வராங்க, அவங்கள வந்து ரொம்ப அடுத்தி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து எங்கள் படம் தான் வந்து ரிலீஸ் பண்ணோம், ரீரிலீஸ் பண்ண தான் பண்ணுறதுக்காக பேசுகிறாங்க. யார் சொன்னது? இல்லை, எல்லா தேட்டருக்காரங்களுமே சரி தான், 50 ரூபா டிக்கெட் கொடுத்து அதை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? இல்லை பாதிப்புலாம் கிடையாது சார். இப்போ நல்ல ஒரு கண்டென்ட் மூவி நான் ரிலீஸ் பண்ணுறேன்னா ஆடியன்ஸ் கண்டிப்பாக அது வரதான் போகிறான். சில பேர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ முத்துன்னு வந்தது ரஜினி சார் படம், நல்ல கலெக்ஷன் கேள்விப்பட்டேன். பட் அதுக்கும் இன்றைக்கும் அதான் நல்ல கண்டென்ட், நல்ல ஆக்டிங், நல்ல ஒரு பெஸ்ட்டு பிக்சர் வந்து எப்போ வந்தாலும் அதுக்கு உண்டான ஆடியன்ஸ் எப்போவுமே பார்த்து தான் இருப்போம். அதுக்கும் புதுசாக வர ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்ண முடியலன்னு அப்படின்லாம் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அதில் முத்து படம் வந்து 100 டைம் நம்ம டிவிலே பார்த்துருக்கோம், சரிங்களா? 100 டைம் வந்து ஃபோன்லேயும் பார்த்துருக்கோம். ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து புது டேரக்டர், புது ப்ரொடியூசர்லாம் வரும் படம் ரிலீஸ் பண்ணும்போது எல்லா ஆடியன்ஸும் வந்து அவங்கள கவர் பண்ணுறாங்க தவிர, நம்ம சின்ன சின்ன படங்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களே ஆடியன்ஸே சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் யோசிச்சு படம் முத்து வந்து எல்லா ஸ்க்ரீனுமா போட்டாங்க இல்லையே, எத்தனை தேட்டர் போட்டாங்க நீங்களே சொல்லுங்களேன். 50 ரூபா ஒரு டிக்கெட்டு, சரி சரிங்களா? அது பெஸ்ட்டு போவாங்களா, 100 ரூபா 100 ரூபா போவாங்களா? சார் நான் என்ன கரெக்ட் தான் சொல்கிறேன்னா, நீங்கள் 50 ரூபா பெஸ்ட்டாக 120 ரூபா பெஸ்ட்டாக கரெக்டாக. அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்கேன் என்னன்னா, இந்த சின்ன சின்ன படங்களுக்கு வந்து தேட்டருக்கு வந்து அமௌண்ட்டை குறைக்கணுன்றது தான் ஏற்கனவே நான் முதல்ல சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 190 ரூபா போகுது, 200 ரூபா போயிட்டு இருக்குன்னா, சின்ன படங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸே வந்து 100 ருபீஸோ 120 வச்சு முடிச்சிட்டாங்கன்னா அந்த ஆடியன்ஸ் கண்டிப்பாக வருவாங்க. இது நான் முதல்லேருந்து என்னோடய முதல் படத்துலேருந்து நாங்கள் வந்து நான் கோரிக்கையாக வச்சுருக்கேன் தயாரிப்பாளர்களுக்கு. எனக்கு இந்த நம்பிக்கை இருக்குது, இன்னும் கூடிய விரைவில் அதை செய்வாங்க. ஏன்னா கேட்டதுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது கூடிய விரைவில் வரும்னு சொல்லியிருக்காரு முரளி சார். அதனால் முரளி சாருக்கு இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோள் இருக்கேன், அவரால் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். எங்களை மாதிரி ஒரு தயாரிப்பாளர் வந்து நாங்கள் நிறைய படங்கள் பண்ணோம்னா தலைவர் வந்து கூடிய சீக்கிரத்தில் இதை வந்து அமல்படுத்தினார்னு எங்களுக்கு சந்தோஷம். மியூசிக் டைரக்டராக இருக்கீங்க, அதே டைமில் ப்ரொடியூசராகவும் ஆகிட்டீங்க. இந்த 2 வித சவால் எது நான் பிடிச்சிங்க? மியூசிக் டைரக்டர். ஏன்னா ப்ரொடியூசர்ன்றது ஃபேமிலியாக அது முதல்ல ஆரம்பித்தோம், லோக்கல் சர்க்கிள் ஆரம்பித்தோம். இப்போ ஆர்விஆர்ன்றது உங்களுக்கு தெரியும், அந்த கடைசி தோட்டான்றது பண்ணிகிட்ருக்கோம். 2 பேனர் இருக்குது நம்மளுக்கு. பட் இருந்தாலும் என்னோடய பேஷன் வந்து மியூசிக் தான். நான் அதில் ஹைலைட் ஆகணும் தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டுருக்கேன். இறைவன் செயல் தயாரிப்பாளர் ஆனது அவரோட கட்டளை. அதனால் அது ஓகே. கடைசி தோட்டம் நிறையா சொல்லிட்டேன், அதனால் இனிமேல் சஸ்பென்ஸாக நான் உடைக்கிறேன், ஓகேங்களா? அதனால் எதுவும் பேசாமல் நான் நெக்ஸ்ட்டு இதில் வந்து உங்களுக்கு விஷுவலோடு வரப்போகுது, ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.